வணக்கம் வணக்கம். ம் இன்னைக்கு திங்கட்கிழமை காலை நேரம். வணக்கம். ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பால் காய்ச்சிட்டு இருக்கேன். டெய்லி பால் காய்ச்சி டீ குடிக்கணும் மம்மி. ஆமாம், பால் காய்ச்சல் தான் வேலை. ம் பால் காய்ச்சிட்டு ம் ஏன் மம்மி அது தெம்பா இருக்குங்கிறனாலயா பசிக்கிறனாலயா? அது ஒரு இங்கிலீஷ்காரங்க பழக்கம் மாதிரி ஆகிப்போச்சு டீ குடிக்கிறது நம்ம நாட்டுக்கும். ம் ம் இங்கிலீஷ்காரங்க தான் டீ குடிப்பாங்க. ம் நம்மளும் இப்போ டீ காஃபில தான் ஆரம்பிக்கிறோம். ஓ நம்ம தமிழன்ஸ் ஆரம்பத்தில் என்ன சாப்பிடுவாங்க? இது பழைய கஞ்சி சாதம் தான் சாப்பிடுவாங்க அந்த காலத்தில் உள்ளவங்களாம். ஓ பழைய கஞ்சியை கொஞ்சம் கஞ்சியை போட்டு இவ்வளவு நீச்ச தண்ணியை ஊற்றி கரைச்சி ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுப்பாங்க. அது உடம்புக்கு நல்லது, ஒன்றும் பண்ணாது. அப்புறம் ஒரு 50-60 வருஷத்துக்கு மேலதான் இது டீ. 1960க்கு அப்புறம் 60க்கு அப்புறம் தான் டீ ஆரம்பிச்சாரு. டீ இல்லைன்னா காப்பி. ஓ காலையிலே காப்பி குடிக்கிறது நல்லதா டீ குடிக்கிறது நல்லதா? டீ தான் நல்லது. காப்பியை விட டீ தான் நல்லது. காஃபி அவ்வளவு தூரம் நல்லது இல்லை. அது ஏன் திக்கா இருக்கனாலயா? இல்ல, காஃபில ஏதோ ஒரு நிக்கோட்டினோ ஏதோ ஒரு இது காஃபின்னு ஒரு ஏதோ ஒரு இருக்கனால அது குடிக்க கூடாதுன்றாரு. அதனால ஆனால் கல்யாணக்காரர்கள் எல்லாம் டீ தனியாக வச்சுருப்பாங்க, காஃபி தனியாக வச்சுருப்பாங்க. காஃபி தனியாக இப்போல்லாம் காஃபி குடிச்சாலே திருப்தியாகவே இருக்கும். இப்போல்லாம் பால் வச்சுருக்கிறதுனால தனியாக பால் வச்சுருக்கீங்க. இந்த நம்ம படப்பில் 3 days சாப்பிட்டோம். காஃபி எல்லாம் குடிக்கக்கூடாது ரொம்ப. நம்ம படப்பில் 3 days சாப்பிட்டேன். எப்படியும் இருந்துச்சு? ஆமாம், எனக்கு பிடிக்கல. போன வாட்டி எல்லாம் படப்பு சூப்பரா இருந்துச்சு. இந்த வருஷம் படப்பு அடைச்சவங்க நல்லாவே. எனக்கு எங்கேயும் போனா சாப்பிட முடியாது, வீட்டுல இருந்தாதே பசிக்கும். எங்க போனாலும் சாப்பிட முடியாது. முத்துமினா வீட்டுக்கு போனாலுமே பசிக்காது, ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன். இப்ப மூடு அதே மாதிரி நம்ம செட் பண்ணிட்டா, வீட்டுல இருக்க மாதிரியே செட் பண்ணிட்டா அப்படி முடியலையே. அங்கேதான் பிஸியா என்னமோ பெரிய இதுவா இருக்கேன். தாரணேஷ் கூப்பிடுவேன், அங்கிட்டு ஓடணும் இங்கிட்டு ஓடணும், பிஸியா தானே இருக்கு. இங்க மாதிரி ஒரு அமைதியா இல்லை. இங்கன்னா நீ வேலைக்கு போயிடுற, நான் பாட்டுக்கு தான் வீட்டுக்குள்ள இருக்கேன். அமைதியா என்னால முடிஞ்ச வேலையை எப்ப தோணுதோ அப்ப பார்ப்பேன். ஆனா பாத்துருவேன் வேலையை, ஒரு பரபரப்பா பார்க்க மாட்டேன். கொஞ்ச நேரம் விட்டு விட்டு பார்ப்பேன். இது ஃபர்ஸ்ட் நீ போனது உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு விளக்கிழுவேன். ஜாமெல்லாம் விளக்கிழுவிட்டு இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு விளக்க போட்டுருவேன். அப்புறம் விளக்கிழுவேன். விளக்கிழுவிட்டு போய் கொஞ்ச நேரம் அங்கே வெளியே கட்டில உட்காந்துருப்பேன். உட்கார்ந்து இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் 9 மணி ஆனோடனே டிஃபன் சாப்பிடலாம்ட்டு வருவேன். டிஃபனை சாப்பிடுவேன். டிஃபனை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு மாத்திரையை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 11 மணியே போல சரி மோப்ப கூட்டுவோம் அப்படின்ட்டு மோப்ப கூட்டுவேன். மோப்ப கூட்டிட்டு அப்படியே அதுக்கப்புறம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் உள்ள எல்லாம் கூட்டி இந்த திட்டுலாம் தொடச்சு இந்த வேலையெல்லாம் பாக்குறது. இதுதான் ஃபர்ஸ்டே தொடச்சிருப்பீங்கல்ல திட்டு, திரும்ப தொடக்கணுமா? திட்டு அப்புறம் தான் தொடப்பேன். திட்டு ஆக்கினேன் தான் கிடக்கும். இப்படிதான் வேலை வைப்பேன். நானா இருக்கனால முடியுது, மத்தவங்க இருந்தா அது முடியுமா? முடியாது. பரபரப்பா பார்த்தானே ஆகணும். அவங்க இடையில வருவாங்க போவாங்க. இப்ப ஞாயிற்றுக்கிழமை பதட்டமாவே இருக்க மாதிரியே இருக்கும். இப்ப ஞாயிற்றுக்கிழமை பார்த்தாலும் பார்க்காட்டியும் அப்படியே இருக்கட்டும், அமைதியா இருக்கும். அமைதியாவே இருக்கணும் மனசு. ஆமா, அமைதியா இருந்தது நமக்கு புரியும். நானா நிறைய வேலை செய்வேன். இந்த இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியே கொண்டு அலசுவேன், முழுகுவேன், எல்லா வேலையுமே செய்வேன். ஆனா விட்டு விட்டு செய்வேன், ரெஸ்ட் எடுத்து செய்வேன். ஆனா எல்லா வேலையும் செஞ்சிருவேன். செய்யாம எல்லாம் இருக்க மாட்டேன், மத்தவங்க மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன், செஞ்சிருவேன். ஆனா விட்டு விட்டு ரெஸ்ட் எடுத்து செய்வேன். அதே அந்த ஹேபிட் விட்டு விட்டு ரெஸ்ட் எடுத்து செய்யணும். ஒரே வழியா செஞ்சுட்டு ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்க முடியாதா? அப்படி ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்க முடியாது. குளிக்கிறதே 2 மணிக்கு தான் குளிப்பேன். இல்ல மேம், இப்ப காலையில இருந்து சொல்றீங்கல்ல, காலையில 7 மணில இருந்தே கொஞ்சம் பாக்க வேண்டிய வேலையெல்லாம் அடுத்தடுத்து பார்த்துட்டு ஒரு மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி போல ரெஸ்ட் எடுத்து ஒரு 4 மணி 5 மணி 6 மணி வரைக்கும் எழுந்திரிச்சிட்டு அப்படி ரெஸ்ட் எடுத்தா இடையில எல்லாம் படுக்காம ஒன்னா பார்க்க முடியல. எனக்கு வயசானதால முன்னாடி எல்லாம் பார்த்தேன், இப்ப என்னால ஒன்னா பார்க்க முடியல. டயர்ட் ஆயிருது, ரொம்ப பசிக்கிற மாதிரி ஒரு மாதிரி டயர்ட் ஆயிருது. இடையில ஏதாவது எனர்ஜி இல்லாம போயிடுது. அதனாலதான் ஒன்னா பார்க்க முடியல. முன்னாடி எல்லாம் ஒன்னா பார்ப்பேன், பார்க்க முடியல, எனர்ஜி இல்லாம போயிடுது.
அதனால போட்டு போட்டு பாக்குறது. ஓ, ஆனா இப்படி இருந்தா எல்லா வேலையும் பாத்துருவேன். எல்லா வேலையும் பாத்துருவேன். இப்படி இருந்தாலே அமைதியா எல்லா வேலையும் பாத்துருவேன். நான் தானே வீட்டுக்குள்ள ஃபுல்லா சுத்தமாக்கிறது நான் தானே. ஆமா, கூட்டியிலி முழுகி எல்லா வேலையும் பாத்துருவேன். தொடச்சி மாப் போட்டு இதெல்லாம் எடுத்து அலசி வெளியே கொண்டு வச்சு ஓம்பிட்டு பெட்ஷீட்டை துவைச்சு ஏம்பிட்டு பெட்ஷீட்டை வெளியே கொண்டு வச்சு துவைச்சு எல்லாம் நீட் பண்ணிடுவேன். அதெல்லாம் பெட்ஷீட்லாம் வெளியே தான் டை அடிக்கணும்னா அடிச்சுட்டு தலைக்கு டை அடிச்சுன்னா வெளியே போய் குளிப்பேன். அப்ப பெட்ஷீட்டையும் துவைச்சுட்டு எல்லாம் காய போட்டு எல்லாம் மடிச்சு கொண்டாந்து வச்சு அந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட்டா பாத்துருவேன். வீட்டுக்குள்ள பாக்குற வேலையெல்லாம் கம்ப்ளீட்டா பாத்துருவேன். எல்லா வேலையுமே பாத்துருவேன். ஆனா கொஞ்சம் ஆற போட்டு பார்ப்பேன். ஆற போடாம பார்த்த காலம் இருக்குது. அப்போ எனர்ஜி இருந்துச்சு உடம்புல. இப்போ ஏதாவது தீனி ஏதாவது வாயில போட்டுக்கிட்டு பாக்குற மாதிரி இருக்கு. இல்ல மேமி, ஏதாவது வேலை இன்னைக்கு பார்க்க முடியல, சரி நாளைக்கு பாத்துக்குவோம் அப்படின்னு ஒதுக்கி போட்டுருக்கீங்களா? மனசுல நினைச்சிட்டேன்னா செஞ்சிருவேன். அதான் எனக்கெல்லாம் ஒரு வீம்பு. மனசுல ஒண்ணு உறுதியா நினைச்சிட்டேன்னா எப்படியும் செஞ்சு முடிச்சிடணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். செஞ்சு முடிச்சிருவேன். எல்லாம் செஞ்சுட்டேன்னா அப்பாடா செஞ்சுட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கும். அந்த திருப்தி தான் ஆள் நமக்குலாம் நல்லா இருக்குது. அந்த திருப்தியில தான் ஆள் நல்லா இருக்குது. மனசுல ஒரு திருப்தி வரணும். திருப்தி வந்தாதான் நல்லா இருக்க முடியும். ஒரு வேலை செஞ்சாலும் இப்ப இந்த இடத்த கட் பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த திருப்தி வரணும். இப்போ இந்த கொஸ்டினை படிக்கணும் அப்படின்னா படிச்சுட்டேன்னா தான் திருப்தி அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த திருப்தி வந்துடும். நம்ம கம்ப்ளீட்டா செஞ்சுட்டோம். அதுவும் எனக்கு ஒரு இடம்லாம் விட்டு எல்லாம் செய்யக்கூடாது. எல்லா இடமும் நீட்டா சுத்தமா செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால அந்த திருப்தி வந்துடும் செஞ்சு முடிச்ச உடனே. அதனால சரி வா சாமிக்கு கொண்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு வரும். இங்கே விளக்கேற்றுறோங்க. இங்க விளக்கு ஏத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடியே விளக்கு ஏற்றியாச்சு. எப்பவுமே டெய்லி ஏத்திடுவேன். ஆனா வீடியோ எடுக்கிறது இல்லை இதெல்லாம். நாங்கள் ஏர்லி மார்னிங் சமைக்கிறது மட்டும்தான் எடுக்கிறோம். ஆமா, டெய்லி காலையில இது விளக்கு ஏத்திடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன மஞ்சள் ரொட்டீன் விளக்கு ஏத்திடுவேன். எது பண்றனோ இல்லையோ விளக்கு ஏத்திடுவேன். அதுக்கப்புறம் தான் அடுப்புக்கிட்ட பால் காய்ச்சவே போவேன். பாலை காய்ச்சிட்டு நெய்வேத்தியம் பண்ணுவேன் சாமிக்கு. சாமிக்கு வச்சுப்பேன். நெய்வேத்தியம் பண்ணிட்டு தான் அப்புறம் நாங்க சாப்பிட்றோம். இப்ப நெய்வேத்தியம் பண்ற மாதிரி. இது என்ன மஞ்சள் துணி பை? இதுல என்ன இது ஏதோ இருக்கு புதுசா வச்சிருக்கோம். இதுல ஏதோ காசு ஏதோ முடிஞ்சு வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏதோ சாமிக்கு அதெல்லாம் பார்க்கணும். சரிவா அங்கே போ. இங்கேயும் ஆல்ரெடி விளக்கேற்றிடுவோங்க. இங்கேயும் திரியெல்லாம் நேற்றே போட்டு வச்சிருப்பேன். விளக்கேற்றிடுவோம். ஆயுத பூஜை தீபாவளிக்கெல்லாம் இந்த சாமிக்கு பூ வச்சுட்டோம்ல. ஆமா, எல்லா சாமிக்குமே பூ வைக்கிறது. இந்த வருஷம் நியூ இயர் வந்தா தீபாவளி வாங்க வேண்டிய கேலண்டர் வந்துடும். அப்படியா? கடவுளே, நியூ இயர் கேலண்டர் வாங்கினேன். ஆமாம், கேலண்டர் வாங்கி கழுத்துல போட்டுக்க வேண்டியது எல்லா கடையிலையும். நான் உங்கள் கடையில் தானே பொருள் வாங்கினேன், கேலண்டர் கொடு அப்படின்னு சொல்லி கேலண்டர். வருஷம் இப்போல்லாம் இந்தாண்டக்குள்ள ஓடிடுதுல மம்மி. ஆமாம், மிளகா மல்லி வாங்கி அரைக்கணும்டா. அரைக்கலாம். மிளகா மல்லி சுத்தமாக இல்லை, மல்லித்தூள் குழம்பு தூள் இல்லை, வாங்கி அரைச்சாகணும். நேத்து கேட்டேன், மிளகா நம்ம 200 ரூபா சொன்னாரு, மல்லி 100 ரூபா சொன்னாரு. 1 கிலோ வாங்கி அரைச்சிருமா? 300 ரூபா. அதுக்கு வேண்டி ஜாமான் எல்லாம் போடணும். அப்ப மளிகை கடை போயிட்டு வந்துருமா? போய் மிளகா மல்லி வாங்கிட்டு வந்துருவோம். வெயில காய வச்சு வச்சோன்னா ஒரு நாளைக்கு அரைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது. மிளகா சுத்தமாவே தூள் இல்லையா? சுத்தமாவே இல்லை. மிளகாத்தூள் இது வாங்குறது, பாக்கெட் வாங்குறது அது நல்லா இருக்காது. அது இது நம்ம அரைச்சு ஊக்கிற மசாலா நல்லா இருக்கும். அவங்களுக்கு கடையில வாங்குறது இந்த ஆச்சி இதெல்லாம் தனியா இருக்கு குழம்பு வச்சோம்னா. ஆனா அதுல வச்சு பாத்திருக்கீங்களா? முன்னாடி எல்லாம் அதெல்லாம் அரைக்கிறது இல்ல சேஃப்டியா. ஒரு ஆயிரத்துல இருக்கெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு தீந்து போச்சுன்னா அரைக்க மாட்டேன்.
இந்த இதுல தான் போட்டு குழம்பு வைப்பேன். பாக்கெட்ல இருக்கிறதுல போட்டு குழம்பு வைப்பேன். அது தண்ணியா விட்டு விட்டுன்னு இருக்கும். எங்கடா பச்சை கலர் டீத் வடிக்கிட்டதே காணோம். அதனால அரைச்சி பண்றதுதான் அது வந்து குழம்பு நல்லாவே இருக்காது, தண்ணியா பேருக்குதான் இருக்கும். நம்ம என்ன அதுல மசாலா எல்லாம் சேர்க்கிறோம், துவரம் பருப்பு, கடலை பருப்பு, வெந்தயம் எல்லாம் சேர்க்கிறோம். அதனால நல்லா இருக்கும். எல்லாம் வறுத்து போடுறது மிளகு, அதனால குழம்பு நல்லா இருக்கும். அவங்க அதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. எல்லாமே சும்மா வேஸ்ட் வாங்குறது. பாக்கெட்ல வாங்குறது எல்லாமே ஃபேமஸ் கிச்சன் இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட வாங்குறதெல்லாம் நம்மள மாதிரி அரைச்சு போடுறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு நல்ல சேல்ஸ் ஆகுது. வீட்டுல இருக்கிற மாதிரியே கொடுக்கறதுனால ஆட்சிக்கெல்லாம் சேல்ஸ் ஆகல, எங்களுக்கு சேல்ஸ் ஆகுது. வீட்டுல இருக்க மாதிரியே வாங்குறாங்க. வீட்டுல இருக்க மாதிரியே. இப்போ நம்மளுமே எங்கே பெங்களூர் போனாலும் வீட்டில் இருக்க மாதிரி இட்லி எங்கேயாவது அடிச்சானா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே தானே வாங்குறோம். கலப்படம் இல்லாத இட்லி தானே கேட்குறோம். இல்லைன்னா வயிறு சரியில்லை, உடம்பு சரியில்லை, 1008 பிரச்சனை வந்துடும். கலப்படம் இல்லாத உணவு கொடுத்தாதான் எல்லாரும் விரும்புவாங்க, வாங்குவாங்க. இப்போ நம்ம மிளகாத்தூளுமே நம்ம அரைச்சி நீட்டாக கொடுத்தோம்னா, இது யூடியூப்ல எல்லாம் அரைச்சு கொடுக்குறதுக்குள்ள நல்லா நம்மள மாதிரி அரைக்கிறா, வீட்டுக்குன்னு அரைக்கிற மாதிரி அரைக்கிறா. நான் கிட்டதுல ஆர்டர் போடலாம். 1/2 கிலோ 400 ரூபாய். நான் இது எவ்வளவு தெரியுமா? 1/2 கிலோ. இந்த டப்பா இங்கே இந்த டப்பா 1/2 கிலோ தான். எவ்வளவுன்னு தெரியல. 378 நம்ம போட்டுருந்துச்சு. 1/2 கிலோவா? 1/2 கிலோ. ஓ, டப்பையே காலி ஆயிடுச்சு. ஆமா, டப்பா காலி ஆயிடுச்சு. தீபாவளிக்கு யூஸ் பண்ணதா? இதுல பாரு எவ்வளவு போட்டிருக்குன்னு. 400 ரூபா இல்ல, 378 போதே. 378 தான். 378 போதே. இது எப்படி? 400 ரூபாய்க்கு சுத்தமான நெய், அசல் பசு நெய். அதுட்ட இது வந்து டால்டா எல்லாம் கலந்துருப்பாங்க. கடைகளுக்குன்னு பண்றது அது ஒரு மாதிரிதான் கலப்படம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா உங்க மாட்டை வாங்குறது நான் கட்டுறது சுத்தமான நம்ம ஆட்டி எடுக்கிற மாதிரி நெய். எனக்கு ஆர்டர் பண்ண தெரியாம தான் நான் ஆர்டர் பண்ணாம இருக்கேன். இல்லைன்னா அவங்கள்ட்ட வாங்குறது ஜாமியா நல்லா இருக்கும். ஒரு 25 ரூபா கூட போனாலும் சுத்தமானதா இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஜாமானா இருக்கும். ஆமா, நம்ம நல்லா டேஸ்டா இருக்கணும். ஆமா, பார்த்தா நல்லா யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஆமா, இவங்கள்ட்ட வாங்குறதெல்லாம் டேஸ்டே இருக்க மாட்டேங்குது. யூஸ் பண்ணலாம், ஆனா டேஸ்டே இருக்க மாட்டேங்குது. டால்டாவை கலந்துடுறாங்க இடையில. ஆமா, 1/4 கிலோ தான் நெய் இருக்கும். ஆமா, 1/4 லிட்டர் டால்டா அதோட மிக்ஸ் பண்ணிட்டா, தெரியாதுன்னு நினைப்பாங்க. எல்லா இடமுமே மிக்ஸ்டு தான், பேக்கெட் எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், டீ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, டீ ரெடி ஆச்சு. வாங்க டீ சாப்பிடலாம். டீ சாப்பிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், மிளகாத்தூள் தீர்ந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மிளகா வாங்கிட்டு வந்தேன். 1/2 கிலோ மிளகா. அது குண்டு மிளகாயா? குண்டு மிளகா. ஆமா, தூள் காணும். அதுக்காக 1/2 கிலோ மிளகா, 1 கிலோ மல்லி, அதுக்கு போடுறதுக்கு 25 கிராம் மிளகு, இது 50 கிராம் இது சிறுஞ்சீரகம், பெருஞ்சீரகம். ரெண்டுமே போடணும். ரெண்டுமே போடணும். கடலைப்பருப்பு, மஞ்சள், விரலி மஞ்சள். இது வந்து வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டு வெதுப்பிட்டு அரைப்பேன். இது வீட்டுக்கு இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள்ல போட்டு அரைப்பேன் நான். நல்லா இருக்கும். கொஞ்சம் துவரம் பருப்பு, வீட்டுல இருக்க பருப்பு சேர்த்துக்குவேன். மம்மி, இப்ப இது 1/2 கிலோ, அது 1 கிலோ, இதெல்லாம் ஒரு 1/4 கிலோ இருக்கும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தா நம்மளுக்கு தூள் எவ்வளவு மம்மி வரும்? 1.25 கிலோ வரும் தூள். என்ன அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தூள் வருமா? கூட வராது. ஒரு அரிசி அரைச்சாதான் கூட வருமா? அரிசி அரைச்சாலும் அதே அளவு தான் வரும். நம்ம எவ்வளோ அளவு கொண்டு வரோமோ அதே தான் வரும். இப்போ முறுக்குக்கு சொல்கிறீங்கல்ல, இப்போ 2 கிலோ போட்டோம்னா 2.5 கிலோ வருது, 3 கிலோ வருது இல்லையா? இல்லை, நம்ம போடுறதே 3 கிலோ தான் போடுறோம். ஒரு கிலோ அரிசி 1/2 கிலோ இது அப்படி வந்துடுது இல்லை? இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மிளகா அரைக்கிறது. இவ்வளவுதான் சேர்த்து அரைப்பேன். நல்லா இருக்கும். துவரம்பருப்பும் போட்டுக்குவேன். துவரம்பருப்பு உள்ள இருக்கு, நான் எடுத்தார்ல. இதெல்லாம் நல்லா வறுத்து விட்டு இதோட போட்டு இதெல்லாம் சுத்தமா இருக்கான்னு பார்த்துட்டு, இதுல கரம்பை எல்லாம் கிடக்கும் இதுல. ஆனா சுத்தமா தான் இருக்கும். மல்லியில ஒவ்வொருக்கா கரம்பை கிடக்கும். அதெல்லாம் சுத்தமா இருக்கான்னு பார்த்துட்டு நாளைக்கு பார்ப்பேன். பார்த்துட்டு வறுத்து விட்டு
இது எல்லாமே வறுத்து விட்டு அரைப்பேன். நல்லா இருக்கும் தூள். நல்லா திங்குனாப்புல திக்கா வரும். கொஞ்சம் வேணா பச்சரிசி வேணா போட்டுக்கலாம். பச்சரிசி இருந்தா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் மிளகாத்தூள் அரைப்பேன் நான். இந்த மாதிரி அரைக்கிறது உங்களுக்கு 1 இயருக்கு வரும் மாமி? ஆமா 1 இயருக்கு வரும். இது வந்து இப்போ 1 இயருக்கு வராது. இப்போ 1/2 கிலோ தானே போட்டிருக்கோம். 1/2 கிலோ மிளகா தானே போட்டிருக்கோம். 1 கிலோ மிளகா போட்டா 1 இயருக்கு வரும். இது சும்மா இந்த வெயில் காலம் வரைக்கும், சித்திரை வைகாசி வரைக்கும். அப்புறம் வேணா அரைச்சிக்குவோம். ஒவ்வொருத்தரும் மாசம் அரைக்கிறாங்க. இந்த கமலம் மாசம் மிளகா மல்லி அரைக்கிறாங்க. நம்ம அப்புறம் வேணா அரைச்சிக்குவோம். இப்பதான் எதுவுமே கமிட்மெண்ட் இல்லை. முதல்ல எல்லாம் அந்த காலத்துல தான் வந்து கமிட்மெண்ட். ஆமா, இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எது வேணாலும் எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம், எப்ப வேணாலும் பண்ணிக்கலாங்கிற அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஆமா. இப்போ எனக்கு இன்னைக்கு இட்லி சாப்பிடணும் போல இருக்குன்னா இட்லி கொஞ்சோண்டு மாவு அரைச்சி இட்லி சாப்பிட்ருவாங்க. இல்லைன்னா மாவு வாங்கிட்டு வந்து இட்லி சாப்பிட்ருவாங்க. சப்பாத்தி சாப்பிடணும் போல இருக்குன்னு வச்சுக்கோங்க, சப்பாத்தி மாவு வச்சு கொஞ்சோண்டு சப்பாத்தி போட்டுக்க வேண்டியது. இல்லைன்னா கடையிலேயே சப்பாத்தி விற்கிது. ஆமா. இந்த சோப்பு ரின் சோப்பு 10 ரூபாதான். இந்த ரின் சோப்பு 10 ரூபாதான். இது வந்து விம் பார் வந்து 5 ரூபா. ஏன் நீங்க இப்ப வாங்குற இடத்துல அவங்க சோப்பு இருக்குனால அதுட்ட பெரிய இம்சையா இருக்கு. அதுட்ட எதுக்கு அதை தொங்கிட்டு கிடப்பானே, இப்படி கடையில வாங்கிட்டு போறோம். இது நல்லா உறுதியா கரையாது, நல்லா இருக்கும். ஆமா, 10 ரூபாய்க்கு தானே. இதுவும் 10 ரூபா தானே. அது விம் 5 ரூபாயா? விம் 5 ரூபா. அது விட்டு கொஞ்சம் பெருசா இருக்கும் சோப்பு. கொஞ்சம் பெருசா இருக்கும். இது 5 ரூபாய்க்கு சின்னதா. அது விட்டு 10 ரூபா தானே. இல்ல விம் 5 ரூபா தான். அது விட்டு இந்த மாதிரி சோப்பு, விளக்குற சோப்பு 5 ரூபா. ஆமா, எதுக்கு ஒருத்தர் தயவு தாண்டிக்கிட்டு நம்ம கடையில பொதுவா கிடைக்கிறத வாங்கிட்டு போறது ஈஸி. அதுக்கிட்டே 100 ரூபா கொடுத்தானே வாங்குறாங்க. அது வேற ரொம்ப பண்ணுது. இனி கடை வேற எடுத்து வைக்க போறேங்குது, கடை வைக்கலைங்குது. ஆமா, அதனால நம்ம வேற வழியை தேர்ந்தெடுத்துக்கணும்ல. நம்மளுக்கு தடங்கள் இல்லாம எல்லாம் கிடைக்கணும். வேற. ஆனா இந்த சோப்பு தான் ரொம்ப கம்மியா இருக்குல்ல. இது அது விட்டு கொஞ்சம் பெருசா இருக்குல்ல. ஆனா இது கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது விட இது ஒரு 20 சோப்பு வாங்கினாதே நமக்கு. 20 சோப்பு வாங்கினா 5 ரூபா மீனே எவ்வளவு வரும்? 100 ரூபா வந்துருமா? ஆமா. 10 சோப்பு வாங்கினா 50 ரூபா. இது 10 சோப்பு வாங்கினா 50 ரூபா. இல்ல இது 10 சோப்பு 100 ரூபா. அது 50 ரூபா. 150 ரூபா வந்துடும். சோப்பு தூள் 20, 170 ரூபா. யார்கிட்ட வாங்குற மாதிரியே தான் கணக்கு வந்துடும். ஆனா இது சோப்பு வருமானு தெரியல விளக்குறதுக்கு. ஒரு நேரம் ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். ஒரு தடவை ட்ரை பண்ணி அதுக்காக தான் வாங்கினேன் இன்னைக்கு. ஒரு அம்மா வாங்கினுச்சு, அதனால அதை பார்த்து வாங்கினேன். இந்த அப்பளம் கட்டு 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அன்னம் இது நல்லா இருக்கும். அப்பளம் கட்டு 20 ரூபா. மிளகா மல்லி நீ அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வறுத்து அரைக்கணும். எப்போ அரைக்கலாம்னு இருக்கீங்க? எப்போ அரைக்கலாம்னு இருக்கீங்க? அரைக்கணும் நாளைக்கு. நீ இல்லாத போது தான் அரைக்கணும். புதன்கிழமை தான் வறுக்கணும். இன்னைக்கு என்ன திங்கக்கிழமை. இன்னைக்கு வறுத்தா வறுக்கலாம், இல்லைன்னா புதன்கிழமை தான் வறுக்கணும். அதுவும் நாள் இருக்கா மேமி? ஆமா, வறுக்கிறதுக்கெல்லாம் நாள் இருக்கு. வறுக்கிறதுலாம் எல்லா நாளும் இருப்பு சட்டியை போட்டு வறுக்க கூடாது. அப்படியா? ஆமா. வேற எதுக்கு நாள் பார்க்கணும்? எல்லாத்துக்குமே நாள் பார்க்கணும். சாஸ்திரம் பார்க்கணும். ஒரு இடத்துக்கு கிளம்புறது, வைக்கிறது எல்லாமே பார்க்கணும். அது பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் வெற்றியா இருக்கும். பார்க்கலன்னா அது தோல்வியில முடியும். அப்பளம் வந்து 20 ரூபா, மல்லி வந்து 105 ரூபா, மிளகாய் வந்து எவ்வளவு போட்டிருக்காரு? மிளகாய் வந்து 1/2 கிலோ 103 ரூபா போட்டிருக்காப்புல இந்த பையன். எவ்வளோ? 90 ரூபா தான் சொன்னாப்புல அவங்க அப்பா. கிலோவே 100, 1/2 கிலோ 90 ரூபா தான் சொன்னாப்புல. 103 ரூபா போட்டிருக்கேன். அப்ப வச்சிருந்துட்டு அப்புறம் வேணா கேட்கலாம். 5 வீம் 24, 25க்கு 24 போட்டிருக்காப்புல. மிளகு 75 கிராம் 62 ரூபா, வெந்தயம் 100 கிராம் 10 ரூபா, கடலைப்பருப்பு 100 கிராம் 10 ரூபா, ஜீரகம் 50 கிராம் 15 ரூபா, சோம்பு 50 கிராம் 10 ரூபா, மஞ்சள் 50 கிராம் 14 ரூபா. மொத்தம் எவ்வளவு? 383 ரூபா இந்த ஜாமானே. காலையிலே இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 3 8 8 4 12 2 14 14 5 19 20 23 2 2 2 4 1 5 6 7 7 3 10 13 1 14 15 16 17 18 1 2 3 கரெக்டு தான் கூட்டியிருக்கேன். இதுதான் மிளகா தான் வித்தியாசமா போட்டேன். சரி, 90 ரூபா சொன்னாரு, 10 ரூபா கூட போட்டிருக்காரு. காலையிலே 300 ரூபா செலவு. காலையிலே 383 ரூபா. 400 ரூபா கிட்ட செலவு. 400 ரூபாய் கிட்ட செலவு.
அப்புறம் இங்கே என்ன எடுத்து வச்சிருக்கீங்க? இங்கே என்ன எடுத்து வச்சிருக்கீங்க? வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கோம் கைஸ். இது எதுக்காக வெங்காயம்? உருளைக்கிழங்குக்கு சப்பாத்தி போட்டு உருளைக்கிழங்கு பண்ணலாம்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, மார்னிங் டிஃபன் கைஸ். மார்னிங் டிஃபன். இன்னைக்கு தான் என் வீட்டில் இருக்கேன், அதனால இன்னைக்கு சப்பாத்தி போடலாம். ஓ, இல்லைன்னா அவதியாக பண்ணும்போது தோசை ஊற்றணும், இல்லைன்னா ஏதாவது மற்ற டிஃபன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணலாம். ஓ, பொறுமையாக பண்ணலாம். லீவ் விட்டால் பொறுமையாக பண்ணலாம். ஆமாம், லீவு விடலை, நீயே எடுத்திருக்க. இவனா எடுத்திருக்கேன், லீவ் விடலை. எல்லாருக்கும் உண்டு, ஒர்க்கிங் டே தான். ஒர்க் இருக்கனால லீவ் எடுத்திருக்கேன். அவனுக்கு ஏதோ வேலை இருக்கா, அதுக்காக லீவ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் எங்கள் ஊர் சந்தை. சந்தையில் என்ன பண்ணுவாங்க? சந்தையில் காய்கறி தான் போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? காய்கறி தான் போடுவாங்க. நீங்கள் எப்போ சந்தைக்கு போவீங்க? நாங்கள் போகணும், இன்னைக்கு மத்தியானமே போயிட்டு வந்துடுவோம் பார்த்தேன் சந்தைக்கு. மீன் குழம்பு வைப்போம்னா இவன் விட மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு தொண்டைக்குள்ளே போய் மாட்டிக்குமா, அதனால மாட்டிக்கிட்டா அப்புறம் எடுக்கிறது கஷ்டம். அதுக்காக நானும் பட்னியாக எடுக்கணுமா, மீனே திங்கக்கூடாதான். நீங்கள் குழம்பு வேணால் வச்சு சாப்பிடலாம். அதே குழம்பு வேணா வச்சு சாப்பிடுவோம் பார்த்தேன். சின்ன மீனை வாங்கி குழம்பு வச்சா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது குழம்பு வந்து இது முள் வந்து குழம்புல கரைஞ்சிருது. அப்படியா? ஒரு வேளைக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா முள் வந்து குழம்புல கரைஞ்சிருது. அதனால அந்த குழம்பும் சாப்பிட முடியல, பிடிக்க மாட்டேங்குது. போய் எப்படி மாட்டிக்கிட்டாலும் கஷ்டம் தானே. குழம்புல மூலியமாக போய் மாட்டிக்கிட்டாலும் கஷ்டம் தான், நம்மளா எடுத்து சாப்பிடையில மாட்டிக்கிட்டாலும் கஷ்டம் தான். அதுக்காக எதுக்கு சாப்பிடணும்? பொறுமையே இல்லை. ஆமா, அது எல்லாருக்குமே எல்லாமே இருக்கு. எல்லாருக்கும் இருக்கணும், பொறுமை இருந்தாதே வாழ்க்கையில வாழ முடியும். அப்படிலாம் கிடையாது. இந்த நம்ம ஆசாரியெல்லாம் இருக்காரு, அவருக்கெல்லாம் பொறுமை இல்லை. ஒரு வீடே ஈஸியா கட்டிட்டு போயிடுவாரு போல் இருக்கு, அந்த மாதிரி இருக்காரு. ஆனா ஆமா, அவருக்கெல்லாம் எங்கே பொறுமை இருக்கு? வர்றாரு, இந்த என்ன இது இப்படி இருந்துருக்கியே, இதை மாத்துங்க அதை மாத்துங்க அப்படின்றாரு, ஆச்சா போச்சான்றாரு. கடைசி அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்காரு. சொல்லிக்கிறாரு. ஒரு சிலர் ஆக்ட் தான் பண்ணுவாங்க, ஆனா அவர் வீட்டுல பொறுமையா இருந்துதானே காய் நறுத்துறாரு. ஒய்ஃபு இடுப்பு ஒடிஞ்சது, அதால ஒண்ணும் செய்ய முடியாது, அவர் எப்படியே நடத்துறாருல. அடுத்த வீட்டுக்குன்னா நல்லா பண்றாரு. அவர் ஆக்ட் காட்டுறாரு, நான் பெரிய ஆளுன்னா ஆக்ட் காட்டுறாரு. அதை பார்த்து நீ மயங்கிட்ட. மயங்கல, அந்த மாதிரி இருக்கான்னு சொல்றேன். அந்த மாதிரி ஆளுகளும் இருக்காங்க, சட்டு சட்டுன்னு ஃபாஸ்டா பண்ற ஆளுங்க. பொறுமை தான் வேணும். பொறுமை இருந்தா தான் எதையும் சாதிக்க முடியும். பொறுமையும் நிதானமும் வேணும். நிதானம் இல்லைன்னா எனக்கே இப்ப நான் ஃபாஸ்டாவெல்லாம் செஞ்சேன்னு வச்சுக்க, அப்ப மாதிரி எல்லாம் அப்படி விழுகிற மாதிரி இருக்கு. மயக்கம் ஒரு மாதிரி கால் ஸ்லிப் ஆகி விழுகிற மாதிரி இருக்கு இப்ப. அதனாலதான் பயந்துக்கிட்டு ரொம்ப பொறுமையா தான் செய்வேன் நான் வேலை. இல்லைன்னா செய்யாட்டி போகுதுன்ட்டு போட்டாரு. என்ன விழுந்துட்டோம்னா மேற்கொண்டு மண்டைக்கிட்ட உடஞ்சி வச்சுன்னா அப்படிதான் இருக்குது, பயமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சிருக்கேன் பாருங்க. இதில் எத்தனை சப்பாத்தி மாவு போடலாம்? இதில் போடலாம், ஒரு 15-20 போடலாம். பிணைஞ்சி வச்சுட்டேன். ஃபார்ச்சூன் மாவு பத்தியா சாப்பிட்டாரு. நீ புதுக்கோட்டை போனீங்கன்னா ஃபார்ச்சூன் மாவு வாங்கிட்டு வா. என்ன இந்த கடையில், அங்கே இருக்க கடையில். சப்பாத்தி அது எதுக்காக அந்த மாவு? இந்த இதை தொட்டு போடுறதுக்கு. ஏன் அப்படியே போடக்கூடாதா? இப்படியே போட்டா ஒட்டும் இல்லை இதுல. அதுக்காக தனியா வெள்ளை மாவு. அதுக்காக. ஆமா, இது பரோட்டா போடுறதும் இப்படிதான் வெள்ளை மாவு தனியா வச்சுக்குவாங்களா மம்மி? தெரியல, அது தெரியல. அது பரோட்டாக்கு வெள்ளை மாவு. அவங்க நிறைய எண்ணெய் ஊத்துறாங்க, அது கெடுதி. பரோட்டா கெடுதி. அதனாலதான் நம்ம வந்து எண்ணெய் ஊத்துறது இல்ல. எண்ணெய் ஊத்தாம தான் போடுமா? எண்ணெய் ஊத்த மாட்டோம் ரொம்ப. நம்ம சப்பாத்தி அவங்க எண்ணெய் நிறைய ஊத்துவாங்க. எண்ணெய் நிறைய ஊத்துறதுனால ஒட்டாது. நம்ம எண்ணெய் ஊத்துறது இல்ல. இந்த சப்பாத்திகள் எங்க வாங்குனீங்க? லேட்டஸ்டா இருக்கு. சில்வர் ஸ்டீல்ல இருக்கு சப்பாத்தி போடுறது. அப்ப வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வாங்கி 30 வருஷம் இருக்கும். 30 வருஷமா? ஆமா. அவ்வளவு நாளைக்கு நல்லா இருக்கு. எதுவும் பத்திரமா வச்சா பத்திரமா இருக்கும். பிள்ளைகள்கிட்ட விளையாடணும்னு கொடுத்தோம்னா எல்லாம் கொண்டாந்து தெருவில் போட்டு அப்படி இப்படி உடச்சு கொடுங்க. உடச்சு கொடுங்க. எனக்கு என்னமோ இது பூரிக்கு தான் வரும் போல இருக்கு மாவு. ஏன் கம்மியா இருக்கனால? சப்பாத்தி 2 வேணா போட்டுட்டு மீதி பூரிக்கு தான் போடலாம் போல.
ரொம்ப இதாட்டம் பிணைஞ்சு தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிட்டீங்க. நான் இப்போ பிணைஞ்சது இல்லைன்னா கரெக்டாக தான் பிணைவேன். நான் சப்பாத்தி மாவுலாம் நல்லா பிணைஞ்சிடுவேன். நீ கொஞ்சம் கூடி போச்சு. நின்றுகிட்டே பிணைஞ்சேன். வந்த உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காம பிணைஞ்சிட்டேன். நிதானம் இல்லைன்னா வேலை தப்பி போறது. இதை நிதானமா செஞ்சோம்னா வேலை தப்பாது. நிதானம் இல்லாம செஞ்சோம்னா தான் இப்படி தப்பி போகும். அதுக்குதான் நிதானமா செய்யணும் எதையும். மதியம் லஞ்சுக்கு மேமே என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? சாதம் அரிசி ஊற வச்சிருக்கேன். சோறு குடிக்கணும். தொட்டுக்கிறதுக்கு தான் என்ன பண்றேன்னு புரியல. எதுவும் காய்கறி இல்லையா? காய்கறி பார்க்கணும். இருக்கா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு புதுக்கோட்டை போற வேலை இருக்கா? ஆமா, நான் வரல. நீ மட்டும் போயிட்டு வா. நான் வந்தேன்னா செலவு காருக்கு வேற. அதுல வாங்கிட்டு மட்டும் வரணும். ஆமா, அதுவும் இதுக்கு எல்லாம் காசு பத்தாது போல. எல்லா மாத்திரைக்கும் சும்மா ப்ரெஷர் மாத்திரை மட்டும் ஒரு 15 வாங்கிட்டு வரணும். ஓகே ஓகே. எல்லா மாத்திரையும் வாங்குறதுக்கு காசு பத்தாது. அந்த மாத்திரையில இங்கே கிடைக்காதா மம்மி? தெரியல. ப்ரெஷர் மாத்திரை இங்கே கேட்டு பார்த்தா தெரியாது. கிடைக்குமா கிடைக்காது? கிடைக்குமா என்னன்னு இப்ப போகையில வேணா கேட்டு பாரு. நீ எதுக்கும் போவில்ல, அப்ப வேணா கேட்டு பாரு. இங்கே கிடைச்சதுன்னா இங்கேயே வாங்கிடலாம். சப்பாத்தி மாவு அப்புறம் போகையில இப்ப அடுத்த வாரம் வேணா போவோம். போகையில ஃபார்ச்சூன் வாங்கிக்குவோம். ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து புதுக்கோட்டையில தான் கிடைக்குது, இங்கே கிடைக்க மாட்டேங்குது எம்மே. ஒரு சில இது வந்து இங்கேயும் கிடைக்குது. ஆமா, இங்க மிதுக்கவத்தை கேட்குறேன். மளிகை கடையில இல்லைங்கிறேங்க. மிதுக்கவத்தல்லாம் இல்லை. எனக்கு மிதுக்கவத்தல் ரொம்ப பிடிக்கும். நல்லது உடம்புக்கு. அது என்ன வத்தல் தானே அது? மிதுக்கவத்தல். ஆமா, அது நல்லதுன்னு சொல்றீங்க. வத்தல்னா அது மிதுக்கவத்தல்னா கசப்பு இருக்கும் அதுல. அதனால நல்லது. கசப்பு இருந்தா நல்லதா? அப்ப பாகக்காய் எல்லாம் நல்லது. கேன்சரே வராத பாகக்காய் சாப்பிட்டோம்னா. கேன்சர், சுகரு இந்த மாதிரி எல்லாம் வரவே வராது. நீங்க இப்ப ஜூஸ் குடிக்கிறது இல்லையா? அதுவும் முதல்ல என்ன ஜூஸ் எல்லாம் குடிச்சீங்களே? குடிச்சேன், இப்ப மறந்துட்டேன், விட்டுட்டேன். எதுவுமே ரெகுலராம எடுக்க கூடாது. விட்டு விட்டு தான் எடுக்கணும். உடம்புக்கு நம்ம உடம்புக்கு எதையுமே ரெகுலரா எடுக்க கூடாது. நான் இந்த இது சாப்பிட்டேன். அது என்ன, இந்த ஒன்று வாங்கிட்டு வந்து இல்லை, அது என்ன டப்பா, அது கொஞ்ச நாள் சாப்பிட்டேன். மோஷன் நல்ல ஃப்ரீயா போற மாதிரி. என்னமோ சொல்லுவாங்களே அது லேகியமா? லேகியம் இல்லை, நீ ஒரு டப்பா வாங்கிட்டு வந்து இல்லை சதன் மளிகையில தான். ஆமா, இது ஏதோ ஒரு தூள். தூள். அது அதிமதுரை பொடியா? அதிமதுரை பொடி இல்லை, என்னமோ பொடி. அந்த பொடி சாப்பிட்டேன். அதையுமே ரெகுலரா சாப்பிட்றது இல்லை, விட்டாச்சு. ரெகுலரா எதையுமே சாப்பிடக்கூடாது. ரெகுலரா நல்ல ஃபுட்டு மட்டும்தான் ஃபுட்டு மட்டும்தான் எடுத்துக்கணும். ரெகுலரா எடுத்துக்கிறது ஃபுட்டு மட்டும்தான், வேற எல்லாம் எடுத்துக்க கூடாது. இது என்ன இலைக்கிட்டே வருது. இந்த மாவு ரொம்ப சாப்பிட்டா இருக்கு. ஃபார்ச்சூன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்பாத்தி மாவு. அப்ப இன்னும் கொஞ்சம் சப்பாத்தி மாவு போட்டுக்கிட்டா என்ன மம்மி? போட்டுக்கிட்டா நிறைய சப்பாத்தி ஆகி போயிருமே. யார் அதை போட்டு வச்சுக்கிட்டா நைட்டுக்கு நம்ம சூட் பண்ணிக்கலாம்ல. ஏன் இட்லி எல்லாம் காலையில அவிக்கிறது, நைட்டு சாப்பிடலாம். இட்லி சாப்பிடலாம், சப்பாத்தி எல்லாம் காஞ்சி போயிடும். ஹாட் பேக்ல வச்சா? ஹாட் பேக்ல வச்சாலும் இதுக்கு தண்ணி ரொம்ப கம்மியா ஊற்றணும். இது சப்பாத்தி மாவு பேக்கெட்ல போட்டிருப்பேன் இல்லையா, தண்ணி இவ்வளோ ஊற்றணும்னா? அதெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்மளாதான் நிதானமா ஊற்றிக்கணும். அப்படியா? ஆனா குலோப் ஜாமுன் மட்டும் போட்டிருக்காங்க. குலோப் ஜாமுன் ரேரா எப்பாவது பண்றது. சப்பாத்தி எல்லாம் டிஃபன் தானே. ஆமா ஆமா, அதனால அதுக்கெல்லாம் போட மாட்டேங்க. அப்புறம் இன்னைக்கு உங்க ஊர்ல கிளைமேட் எப்படி இருக்கு? எங்க ஊர்ல கிளைமேட் பரவாயில்ல. காட்டு அதை கிளைமேட் பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளவுட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க கிளைமேட். இதுதான் எங்கள் ஃப்ரெண்டில் வண்டி நிற்கிது பாருங்க, பல்சர். இதுதான் நாங்கள் இருக்கிற வீடு. கார் நிற்கிது பாருங்க. இதுதான் வந்து நாங்கள் வர்ற பாதை. செங்கக்கல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். பக்கமெல்லாம் கொஞ்சம் காடாட்டுதான் கிடக்கும். வானம் மேகமூட்டமாக தான் காணப்படுகிறது. ஆமாம், மழை என்ன வேணாலும் வரலாம், சொல்ல முடியாது. உங்களுக்கு மழை வந்தா பிடிச்சிருக்கா, மழை வரலைன்னா பிடிச்சிருக்கா? மழை வரலைன்னா அது பிடிக்குது, மழை வந்தா பிடிக்க மாட்டேங்குது. வேலை கெடுது. வீட்டுல இருக்கே, இல்ல இருட்டு மாதிரி இருக்கு.
மழை வந்தா. நம்ம வீட்டுல இருக்கையில மழை வந்துச்சுன்னா பிடிச்சிருக்கு. நம்ம வேலை இருக்கு வெளியே போறோம் அப்படிங்கல மழை வந்தா பிடிக்கல. தமிழ்நாடு இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கு காரணம் கிளைமேட் ஒண்ணு. மழை வரல இல்ல, மழை வர்றதுனால எதையும் யோசிச்சு செய்ய முடியாது, செய்ய முடியுது. இதே கேரளா டெவலப்மெண்ட் ஆகாத காரணம் மழை. அவங்க யோசிச்சு செய்யறங்கிறது செய்ய முடியாது. மழையில போய் செய்யறதெல்லாம் கஷ்டம் இல்ல. ஒரு ஆபீஸ்க்கே போறேன், ஒரு காரியம் நிறைவேற்றணும்னா மழையா இருந்துச்சுன்னா நான் போக வேண்டாம்னு நினைப்பேன். ஆமா நினைப்பீங்க, நினைஞ்சுக்கிட்டு போனோம். தமிழ்நாடு அதனாலதான் சீக்கிரம் முன்னேறுது. ஆமா டாக்குமெண்ட் நினைஞ்சு போயிடும். ஆமா 1008 பிரச்சனை இருக்கு. போறது பாஸா போக முடியாது, கம்மியா போக முடியாது, 1008 பிரச்சனை இருக்கு. அந்த வேலை நடக்குதோ இல்லையோ தெரியல. ஆமா தமிழ்நாடு முன்னேறதுக்கு இதுவும் ஒரு காரணம், கிளைமேட் மெயின் காரணம். ஏன்னா மழையா இருந்துச்சுன்னா நமக்கு மனசுமே டல் ஆயிருது. இதை செய்வோமா, ஆமா போ படுத்துக்குவோம் சுருட்டி அப்படிங்கிற நினைப்புதான் வருது. என்ன வெளியே கிளம்பவே தோணல. ஆமா இப்ப ஹாஸ்பிட்டலுக்குலாம் எமர்ஜென்சியா இருந்தாலும் கேரளா வந்தாலும் போத வேணும். ஆனா அதுல கேரளாவில இருந்து முன்னேறது வயநாடுல இவங்கதான் சாந்தா முத்துதான் நல்லா ஆக்டிவா இருக்காங்க. அவங்க தமிழ்நாடு மாதிரியே இருக்காங்க. அது எப்படி இப்ப நம்ம ராயவரம் போனா ராயவரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திரோம்ல. ஆனா அவங்க மாத்திக்காம தமிழ்நாடுல ஆக்டிவாவே இருக்காங்க. ரெண்டு பேருமே புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே ஆக்டிவா இருக்காங்க. பரவாயில்ல. அப்படி இருக்கனாலதான் அவங்க ஓட்ட முடியுது. அதனாலதான் அவங்க முன்னேற முடியுது வாழ்க்கையில. பணத்தை ஈஸியா சம்பாதிக்க முடியுது அவங்களால. சோம்பேறித்தனம் இருக்கிறவங்க தான் சம்பாதிக்க முடியாது வாழ்க்கையில. சோம்பேறித்தனம் இல்லாம நம்ம ஆக்டிவா இருந்தோம்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்துடலாம். என்ன நம்ம பண்ற ஒரு முயற்சி தான். என்ன இப்ப சுரேஷ்குமார் ஃபர்ஸ்ட் ஆடினது சரியில்லைன்னு சொல்லி எல்லாரும் இதுல பண்ணிட்டாங்க. அது என்ன டிக்டாக்ல நிறுத்தி விட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. என்ன அவன் ஆனா வீட்டு பக்கத்துல அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் திட்டி இருக்காங்க, என்ன உன் மையம் இப்படி ஆடிட்டு திரியிறேன், கிரிக்கே மாதிரி ஆடிட்டு திரியிறேன் அப்படின்னு. அவன் அதையும் பொருட்படுத்தாம திருப்பியும் தனக்கு ரத்தம் சுறுசுறுப்பா இருந்த உடனே எந்த நேரமும் ஆடிக்கிட்டே தெரிஞ்ச உடனே அது ஒரு கட்டத்துல யூடியூபுக்கு அது ஃபேமஸ் ஆயிடுச்சு. யூடியூப்ல ஃபேமஸ் ஆனதுனால சீத்தமிழுக்கு இப்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுதான் டெவலப்மெண்ட். அவன் சுறுசுறுப்பா ஆக்டிவா யாரு சொல்றதையும் கேட்டு இதுங்காம ஆனா ஆக்டிவா தெரிஞ்சிருக்கேன். அவனுடைய ஆக்டிவ் தானே அவன் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்தது காரணம். பரவாயில்ல, நல்ல டெவலப்மெண்ட் இல்ல சுரேஷ்? நல்ல டெவலப்மெண்ட். அப்பா அவன் பயங்கர டெவலப்மெண்ட். ஜிபி முத்தை விட டெவலப்மெண்ட். அவர் ஒரு சிலர்லாம் ஒரு ஸ்டேஜோட நிறுத்திடுவாங்க. இவனோட டெவலப்மெண்ட் நல்ல டெவலப்மெண்ட். ஆமா அவன் சுறுசு இந்த பிச்சைக்காரர்களுக்கு மட்டும் பிச்சையே போடக்கூடாது. என்னை கேட்டா கை கால் இல்லாதவங்களுக்கு வேணா போடலாம். சும்மா பிச்சை எடுக்கிறோம்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு எல்லாம் போடவே கூடாது. ஏன்னா அவங்க சோம்பேறியா இருந்துகிட்டுதான் பிச்சை எடுக்கிறாங்க. சோம்பேறித்தனத்தினாலதான் பிச்சை எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பிச்சையே போடக்கூடாது. ஏன் எல்லாருக்கும் மூளை இருக்கு, கை கால் இருக்கு, உழைச்சு சம்பாதிக்க வேண்டியதானே. ஒரு சிலருக்கு உழைக்கிறதுனால காசு வருது, இல்ல உழைச்சா எல்லாருக்குமே காசு வருவாங்க. எல்லாருக்குமே வரும். உழைச்சா ஒரு நாள் வராட்டியும் ஒரு நாள் வந்துடும். அது ஒரு நாள் பெரிய கிட்டுக்கு வந்துடும் உழைச்சோம்னா. நல்லா உழைச்சோம்னா, கரெக்டான பாதையை பார்த்து உழைச்சோம்னா. ஒரு லட்சியத்தை அடைகிற வரைக்கும் உழைக்கணும். நான் இப்ப ஒரு வேலை செய்யறேன்னா எனக்கு நான் நினைப்பேன் ஒவ்வொரு நாளைக்கு இன்னைக்கு கல்வி மொழிக்கு எல்லா வேலையும் முடிச்சிருவோம், நாளைக்கு தீபாவளி எல்லாம் அப்படின்னு. அந்த காலம்னா இன்னைக்கே துணியும் துவச்சு பெட்ஷீட்டும் துவச்சு கல்வி மொழிக்கு எல்லா வேலையும் பாத்துருவேன். அப்ப எனக்கு சின்ன வயசா இருக்கல. இப்ப என்னால அந்த லட்சியம் ஒரே நாள்ல நிறைவேற்ற முடியல. 4 நாள் எடுத்துக்குது. என்ன நான் ஆனா மனசுல எனக்கு அது பண்ணாதான் திருப்தியா இருக்கு. என் மனசு திருப்தியா இருக்கு. வீடு வாசல் கழுவி மொழிகி என்ன எல்லாத்தையும் பாத்ரூம் லெட்டின் எல்லாம் கழுவி விட்டு குளிக்கும் போது பாத்ரூம் லெட்டின் எப்பயும் கழுவி விட்டுருவேன். எனக்கு எல்லாம் செஞ்சேன்னா அதே திருப்தியா இருக்கும் மனசுக்கே. இல்லைன்னா திருப்தியா இருக்காது. அந்த திருப்தி இருக்கனாலதான் நம்ம ஆள் கொஞ்சம் திருப்தி குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த திருப்தி வேணும் மனுஷனுக்கு. ஒல்லியா இருக்கவங்கலாம் திருப்தி இல்லாம இருக்காங்க. அவங்க ஏனோ அப்படி இல்ல, அவங்களுக்கு இது காசு இல்லாம இது இல்லாமலும் இருப்பாங்க. அதனால எனக்கு மட்டும் காசு இங்க கொட்டுதா? இல்ல அப்படி இல்ல, செய்யற வேலையில எனக்கு ஒரு திருப்தி இருக்கு.
அது மாதிரி நீங்க செய்யற வேலையில உனக்கும் திருப்தி வேணும். திருப்தி இருந்தா உனக்கு காசும் வந்துடும், நல்லா இருக்கும், மனசு ரிலாக்ஸா நல்லா இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஒன்னால ஒரு மூளை சொல்ல முடியும். என்ன இது நீ முத்துமினாவெல்லாம் என்ன பண்றிய? சோர்ந்து போயிடுறிய. முத்துமினாவுக்கு இத்தனை பேர் வச்சு சோர்ந்து போயிடுற. என்ன அடுத்தவங்களுக்கு ஒரு உறுதுணையா அவளால நிக்க முடியல. நம்மளும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களையும் வாழ வைக்கணும். அதுதான் வாழ்க்கை. எனக்கு மட்டும் என்ன பணம் கூட்டுதா? பணம் கூட்டுறது வேற விஷயம். மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். நம்ம இன்னைக்கு இந்த கடமையை செஞ்சுட்டோம், செய்யறோம்னா செஞ்சுட்டோம். இந்த பிள்ளை மாதிரி போட்டுட்டு எனக்கு படுத்திருக்க தெரியாதா? என்ன எந்த பிள்ளைமே பக்கத்துல அது மாதிரி நம்ம அத்தையிலுமே எல்லாத்தையும் அப்படி இப்படியே வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு வேலை பார்க்க போயிடுவாளுக்கு. என்ன நம்ம வீட சுத்தமா வச்சுக்கிட்டு அதுல எலி ஓடும், பாய்ச்ச ஓடும், எல்லாம் ஓடும். அதுலயே படுத்து தூங்கிடுவாங்க. தூங்குறதும் ஒழுங்கா தூங்க மாட்டாளுக்கு, அரை குறையா தூங்கி ஏதோ திருப்தி இல்லாதவளுக்கு. அதனாலதான் ஒல்லியாவே இருக்காது. மனசுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தி கிடையாது. அவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கணும்? புருஷன் கோடி கோடியா சம்பாதிக்கணும். சரி, எல்லாருக்குமே அவங்களுக்கெல்லாம் அப்படித்தான். அத்தைகளுக்கெல்லாம் புருஷன் கோடி கோடியா சம்பாதிக்கணும். முத்துமினா மாதிரி தாங்க தடுக்கடா ஆள் வச்சிருக்கணும். சரி, அதெல்லாம் ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்குன்னு அவங்க லேடிஸ் தானே. அவங்க லேடிஸ் சமைக்கிறது மட்டும் சமைச்சிட்டு அதுக்கும் ஆள்ல கேக்குறாங்க. அவங்க லேடிஸா எந்த வேலையுமே பாக்குறது இல்லையே. புள்ள வைக்கிறதுக்கு ஆள் இருந்தா புள்ள வைத்துருவாங்க. அவங்க லேடிஸா இருக்கிறதுக்கு பிரயோஜனமே இல்லை. அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ எப்படின்னா, சமைக்கிறதுக்கு ஆள் வச்சுக்கணும், சம்பாதிக்கிறதுக்கு புருஷன். இப்போ லேடிஸா இருந்தா அவங்க ஒரு லேடிஸுக்கு அது அனுபவிக்க மட்டும் அவங்க ஆளு. அது மட்டும் உயிருக்கு மட்டும் கடவுள் எப்படி கொடுப்பாரு? கடவுள் கொடுக்கணும். அத்தையெல்லாம் அப்படித்தான் நினைக்கிறாங்க. அது தப்பு தானே. சந்தோஷத்தை அனுபவிக்க மட்டும் நான் ஆளு, மத்ததுக்கு எல்லாத்துக்கும் நீ ஆள் வை, நீ நல்லா சம்பாரி, நீ கோடி கோடியா சம்பாரி, உன்னால எனக்கு பெருமையும் வரணும். என்ன அப்படி நினைக்கிறாளுக்கு. அந்த மாதிரி இந்த காலத்துல எந்த புருஷன் கிடைப்பேன்? ரேரா 1-2 தான் கிடைப்பேன். இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து முன்னேற மாதிரி இருக்கு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில. இன்னைக்கு யூடியூப்ல பாரு 2 சேர்ந்துதான் எல்லாம் போட்டுருக்கு. என்ன மம்மி செஞ்சிருக்கீங்க? இந்த சப்பாத்தி போட்டேன், வெங்காயம் நறுக்கிட்டேன், உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன் குக்கர்ல ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், பச்சை மிளகா சும்மா ஒரு பீஸ் தான் போட்டிருக்கேன். சரி, சமைச்சிட்டு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட் கைஸ். பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி. சப்பாத்தி போட்டிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்ல பாருங்க சப்பாத்தி போட்டிருக்கேன். சப்பாத்திக்கு வேற கல்லு? ஆமாம், சப்பாத்திக்கு வேற கல்லு. இது தோசைக்கு வேற கல்லு. இது உருளைக்கிழங்கா? இது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு. இதான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.